எங்க ஆட்சியில தான் ஊழல் நடந்துச்சுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா நடந்த ஊழல் எல்லாமே அவங்க ஆட்சியில தான். 5 வருஷத்துல நடந்த ஊழல் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அப்பப்பப்பப்பா அப்படின்னு இங்க ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. யார் அவரு? மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்புல கேட்கறாங்க, ஏங்க இந்த பத்திரப்பதிவு துறையில வந்து நிறைய ஊழல் நடந்தது, முறைகேடுலாம் நடந்துற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஆட்சியில எதுவுமே நடக்கல. கடந்த 5 வருஷத்துல மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எக்கச்சக்கமான முறைகேடு இந்த பத்திரப்பதிவுல மட்டும் நடந்திருக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பத்திரப்பதிவுல மிஸ்டேக் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ, பத்திரத்தை எடுத்துட்டு வந்து நீங்க புகார் கொடுங்க. நாங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் எப்படி எடுப்போம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். பத்திரப்பதிவு துறையில் இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லை, நாங்கள் தான் சொல்கிறோமே, இது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளோ பேர் சஸ்பென்ஷனில் இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்கே வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷனில் இருந்தவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவுல. நாங்கள் இப்போவும் ஓப்பனாக சொல்கிறோம், பத்திரப்பதிவு துறையில் கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க, எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கவும் கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். ஏன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதில் எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவில் யாரையும் மன்னிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 100% நடவடிக்கை. அடுத்ததா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, எங்க இந்த பாஜகவை பத்தி யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்ப லண்டன்ல இருக்கார். அங்கிருந்து தான் அவரோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டணியே பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட தான் கூட்டம்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து இவர் கட்சியை நடத்துறவர் என்ன தகவல் கொடுத்திருக்காரு? பாஜகவை பத்தி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஒரு தகவலை கொடுத்ததா நமக்கு செய்தி வருது. இதுல இருந்து தெரியலையா? அது மட்டும் இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் வேற 6 மாசத்துல ஆட்சி மாறும், அது பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. ஸோ கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. அதுக்கு தானே இந்த அடிபாடுலாம் போயிட்டு இருக்கு. சார் ஏது நடக்குது நடக்கல, ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்காங்களே, இவங்களாம் என்ன கதி ஆக போகிறாங்க அப்படிங்கிறதா ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறப்ப கட்சி அலுவலகம் அறிவாலயம் பக்கமும் போக மாட்டார். சென்னையில் இருந்தால் அறிவாலயம் பக்கமும் போகிறதில்ல. அந்த செனட் ஆஃப் லைன் அவர் தெருவுக்குள்ளே எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த தெருவில் தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனால் இன்னைக்கு லண்டனில் போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்லேருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது. அவங்க அங்கேருந்து கொடுத்த உத்தரவு, இவ்வளோ அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை லண்டன்லேருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னென்னா, அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கேருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்காதான் இன்றைக்கி செய்தித்தாள்களில் பல வந்திருக்கு. இதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்ததா செய்தியாளர்கள் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க நிர்மல்குமார் வந்து ஒவ்வொரு கட்சியாக பல கட்சி மாறிதான் இப்போ தாவேக்காவில் இருக்காரு. இவரெல்லாம் அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நானாவது கட்சி தான் மாறினேன். கட்சி மாறினதுக்கான காரணம் மக்கள் நலனுக்காக மாறினே தவிர என்னோட சுயலாபத்துக்காக மாறல. அப்படி நான் என்னோட சுயலாபத்துக்காக மாறி இருந்தேன்னு வைங்களேன், நான் ஏன் இங்கே வரணும்? திமுகவில் போய் சேர போகிறேன், நிறைய டெண்டர் எடுக்க போகிறேன், அங்கேருந்து நிறைய லாபம் சம்பாதிக்க போகிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன், கோடி கோடியாக காசு சேர்க்க போகிறேன். இதுக்காக நான் ஏன் இங்கே வந்து சேரணும்னு சொல்லுங்கள்? ஒருவேளை அப்போ திமுகவில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் சொல்ல வராரோ அண்ணன்? சரி, அது எதுக்கு நமக்கு? அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஆர்பி உதயகுமாரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் இத்தனை வருஷமாக ஒரே கட்சியில் இருக்காரு, அங்கே கிட்டத்தட்ட 5 நிலைப்பாடு இது வரைக்கும் அவர் எடுத்திருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மான்னாரு, அதுக்கப்புறம் சின்னம்மான்னாரு, அதுக்கப்புறம் டிடிவின்னாரு, அப்புறம் ஓபிஎஸ்ன்னாரு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கிட்டு இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆயிடலாம், கட்சியோட பொதுச் செயலாளர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட நிலைமை. இதில் இவர் என்ன சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவர் பதிலடி கொடுத்துருக்காரு. சரி, இன்னும் என்னென்னலாம் பேசியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க.
திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் வந்து ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுத்தவங்க. முதல்ல அம்மா, அப்புறம் சின்னம்மா, அப்புறம் அண்ணன் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சின்னம்மாவை முதல்வராக்குறேன், அப்புறம் அண்ணன் டிடிவியை முதல்வராக்குறேன், அதற்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ்ஸை முதல்வராக்குறேன், அப்புறம் திரு எடப்பாடியை முதல்வராக்குறேன். இப்போ அவருடைய ஒரே முயற்சி எப்படியாவது திரு எடப்பாடி அவர்களை காலி செய்து விட்டு பொதுச்செயலர் ஆகணுன்றத முயற்சி தான் முழு வீச்சு எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படியாவது அந்த அதிமுகவோட பொதுச்செயலர் ஆகணும் தான் அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுத்தவர். நான் கட்சி மாறியது என்னைக்கும் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை. என்னுடைய சொந்த லாபத்துக்கு நான் போய் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சேர்ந்தா நான் திமுகவில் தான் போய் சேர்ந்துருக்கணும். இல்லை நான் போய் ஏதாவது 4 விஷயம் 4 இடத்துல காசு வாங்க நினச்சிருந்தா அப்போ இருந்து ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துருக்கணும். கடுமையான போராட்டங்களுக்கு திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து கடுமையான போராட்டங்களுக்கு உள்ள என்னுடைய அரசியல் பாதை இருந்தது. என்னைக்கும் என்னுடைய சுய லாபத்திற்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் அப்போ போய் என்னுடைய சுய லாபத்துக்கு எடுத்திருந்தா நான் அப்போ இருந்து ஆளுங்கட்சியிலையோ இல்லை அப்போ எங்கே வந்து எனக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு கிடைக்குமோ அங்கே போயிருக்கணும். அதை நான் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கடுமையான பயணம். மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அப்படி ஒரு தலைமை அண்ணன் விஜய் அவர்கள் அதை நோக்கி தான் பயணித்தேன். வேற